கடகத்துக்கு அதாவது 12 ராசியில செம்மையா இருக்கக்கூடிய ராசியில முதல் ராசி அப்படிங்கிறது கடக ராசி. நீங்க இந்த மாசத்தை நீங்க விட்டீங்கன்னா மீண்டும் இது வர்றதுக்கு 12 வருடங்கள் நீங்க காத்திருக்கணும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே போல வாக்குஸ்தானாதிபதியான சூரியன் ராசிக்குள்ள குருவோட உச்சமாகும் பொழுது இப்ப நீங்க என்ன பேசுனீங்கனாலும் யாருகிட்ட என்ன சொன்னீங்கனாலும் அது அப்படியே நடக்கும். ஏன்னா பணம் கொஞ்சம் செலவாக போகுது, பணம் கொஞ்சம் விரயமாக போகுது. அதே போல கொஞ்சம் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமா இருங்க. அப்ப யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்ரமாக இருந்ததுன்னா 136 நாட்கள் உங்க காட்டுல மழை பெய்ய போகுது. கடக ராசி, உங்க ராசிக்குள்ளேயே சூரியன் வருகிறார். இந்த மாதம் முழுவதும் உங்க மாதம் தான். ஆடி மாசம்னாலே கடகராசி மாதம் தான் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா குருவும் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கார். இப்ப குருவும் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை உங்களுக்கு முழுக்க முழுக்க கொடுக்க போகிறார். சூரியன் யார்? உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. 2 பேரும் சேர்ந்து உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுது குடும்பத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்தே ஆகணும். நல்ல வரன் வரும். மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த மாசம் சூப்பரா இருக்க போகுது. நிறைய தர்ம காரியங்கள் பண்ண போறீங்க. தீர்த்த யாத்திரைகள் போக போறீங்க. காசு பணம் எப்படி உங்களுக்கு வர வேண்டியது வந்துடும். பொருளாதாரங்களும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். குடும்பத்தில் இது வந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகளுமே விலக போகுது. தனஸ்தானாதிபதி வலுத்து நிக்கிறார். அவர் வந்து அப்போ எங்க பணம் கேட்டாலும் எந்த இடத்துல உங்களுக்கு பணம் லாக் ஆயிருக்கோ அதெல்லாம் ரிலீஃப் ஆக போகுது. உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது. அதே போல வாக்குஸ்தானாதிபதியான சூரியன் ராசிக்குள்ள குருவோட உச்சமாகும் பொழுது இப்ப நீங்க என்ன பேசுனீங்கனாலும் யாருகிட்ட என்ன சொன்னீங்கனாலும் அது அப்படியே நடக்கும். இதனால உங்க பேச்சை கேட்காம இருக்காங்க அப்படின்னாலும் கூட இப்ப உங்க பேச்சை கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சோ நல்லா இருக்குங்க. கடகத்துக்கு அதாவது 12 ராசியில செம்மையா இருக்கக்கூடிய ராசியில முதல் ராசி அப்படிங்கிறது கடக ராசி. அதனால கடக ராசிக்காரங்க இந்த மாதத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை தள்ளி போடவே வேண்டாங்க. தாராளமா மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வம் கூட நிக்குது உங்க கூட. தெய்வ அனுகிரகம் சூப்பரா இருக்குங்க. அதனால அதுவும் சிவபெருமானுடைய அருள் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுக்க 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 உங்க மேல படுது அப்படிங்கறதுதான் உண்மை. அடுத்தது பாருங்க, 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் அவர் வந்து 12ஆம் வீட்லயே இருக்காரு. அப்போ 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே இருக்கும்பொழுது நிறைய தீர்த்த யாத்திரை போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய வந்து புண்ணிய நதிகள்ல குளிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் குடும்பத்தோடு சென்று வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் என்னன்னா, இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது இப்ப மட்டும்தான் இங்க இருக்கும். இந்த வருஷம் மட்டும்தான். அடுத்து இது வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இப்ப இத்தனை வருஷமா வந்து நீங்க நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கீங்க, நிறைய வந்து ஏமாத்தி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயம் உங்க லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னாலும், அதே போல உங்க முன்னோர்களுக்கு நீங்க இதுநாள் வரைக்கும் நான் திதியே கொடுத்தது இல்லைங்க, அவங்க எப்ப இறந்தாங்கன்னு தெரியல, ரொம்ப திதியெல்லாம் கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்க நினைச்சீங்கன்னா கடகராசிக்கு ஒரு ஜாக்பாட் என்னன்னா இந்த மாதம் நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன்னா குரு அந்த இடத்துல உச்சமாகி இருக்கார். சூரியனோட சேர்ந்திருக்கார். சூரியன் தான் நம்மளுடைய முன்னோர்களை குறிக்கும். நம்ம அம்மா, நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய வம்சாவளிகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகத்துல சூரியனும் ஒன்று. அப்போ இந்த சூரியனோட குரு சேரும்போது இந்த மாதத்துல நீங்க போய் திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, பித்திருதோஷ நிவர்த்திகள் பண்றது, திலகமும் பண்றது, இது போல இந்த முன்னோர்களை குளிர்விக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தாலும் இத்தனை நாட்களாக தலைமுறை தலைமுறையாக இருந்து வந்த சாப பாபங்கள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த கடகராசிக்கு ஏற்படும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாதுங்க. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வருடத்தை நீங்க இந்த மாசத்தை நீங்க விட்டீங்கன்னா மீண்டும் இது வர்றதுக்கு 12 வருடங்கள் நீங்க காத்திருக்கணும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க குலதெய்வமே கூட இருந்து உங்களுக்கு எல்லாமே வழிநடத்தி கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் காசி போகணும், கயா போகணும், அங்க போய் நாங்க திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப மூவ் பண்ணுங்க. அதெல்லாம் சூப்பரா சக்சஸ் ஆக போகுது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. அதே போல தொலைதூர பயணமும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சிறுதூர பயணங்களும் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கடகராசிக்கு இந்த மாசம் ஏற்படுது. உங்க முயற்சிகள் எல்லாமே ஒரு தடவை தடைபடும். ஆனா மறுபடியும் அதை ரீகால் பண்ணி பண்ணுங்க. நிச்சயமா மீண்டும் அதுல இருந்து அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு ஜெயிச்சுட்டு வரக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அடுத்தது சுக்கிரன். நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறது போல சுக்கிரன் 4-11ஆம் அதிபதி. 4ஆம் இடம் தாங்க மனசு. அப்ப கேது கூட இருக்கும் பொழுது இந்த மாசம் அப்படியே மனசுல அலப்பாயி கொஞ்சம் தேவையில்லாம ஒரு வம்பு வழக்குகளை இழுத்துல போகுது. சோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா பணம் கொஞ்சம் செலவாக போகுது, பணம் கொஞ்சம் விரயமாக போகுது. அதே போல கொஞ்சம் ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது ஒரு சின்ன கேது அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரெச்சர் போடுறது, தையல் போடுறது எல்லாம் இந்த ராகு கேதுகளுக்கு வரும். ராகு சுக்கிரனை பாக்குது இல்லையா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவார்.
சோ இதுலயும் கொஞ்சம் கவனமாக உடல் ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கொஞ்சம் உங்களுடைய ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் குடும்பத்துக்குள்ள யார் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. பெரிய லாபத்தை அப்படிங்கிறது எதிர்பார்க்க வேண்டாம். பட் லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா வரும், வராமலாம் இருக்காது. பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நார்மலா என்ன கொண்டு போகுது அது கொண்டு போக சூப்பரா இருக்கணும்னா வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் யாருன்னு பாத்தீங்கன்னா 5 மற்றும் 10ஆம் அதிபதி. அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுக்கு போயிடாரு. அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ள ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்கணும், இல்ல குடும்பத்துக்குள்ள உட்காந்து பேசணும், ஒரு உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும், தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் ட்ரை பண்றது சூப்பர். இப்ப 10 கூட 17ல இருக்கும் பொழுது எல்லாமே பாத்தீங்கன்னா தொழில் நல்லா வளரும். 17ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தைகள் ரீதியாக ஓரளவுக்கு எவ்வளவு பிரச்சனை சமாளிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இது போல சில விஷயங்களை கொடுப்பார். 17ஆம் தேதிக்கு மேல இதனுடைய முயற்சிகளை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்க. ஏன்னா வந்து விரயத்துக்கு போயிடுறாரு. அப்போ புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், புதுசா தொழில் ரீதியாக யாரையும் சந்திக்க வேண்டாம். குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். சோ அது சார்ந்த விஷயங்கள் நீங்க மூவ் பண்ணலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது என்பது 17ஆம் தேதிக்கு மேல எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லது. அதனால உங்களுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த தொழில் ரீதியாக எல்லாம் சூப்பரா இருக்கு. சோ அதனுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சிறப்பாக செயல்படுத்திக் கொள்வது என்பது இந்த கடகராசிக்கு மிகுந்த யோகத்தை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சனி வக்கரகதி அடைகிறாருங்க 10ஆம் தேதி ஆடி மாதம். அப்ப யாருக்கெல்லாம் சனி வக்கரமாக இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்கரமாக இருந்ததுன்னா 136 நாட்கள் உங்க காட்டுல மழை பெய்ய போகுது. உங்களுக்கு கண்டிப்பா வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான காலகட்டங்கள் வந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வக்ரமாக இல்ல அப்படின்னா கொஞ்சம் அப்பா உறவுகள்ல கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பட் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த 136 நாட்களும் உங்களுக்கு மிகுந்த யோகத்தையும், திருமணம் சார்ந்த விஷயம் எல்லாம் கைக்கூடி வர்றது. இதனால கடகராசிக்கு திருமணமே ஆகல, அஷ்டம சனின்ட்டாங்க, கண்ட சனின்ட்டாங்க. ஏன்னா அவங்களே எல்லாமே இந்த ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது, அப்ப கல்யாணம் பிள்ளை கொடுக்க வேண்டாம், பையனை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் மக்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. சோ இது என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு கடகராசிக்குள்ள கல்யாணம் நிறைய நின்று போச்சு இந்த ஒரு சின்ன காரணத்தினாலே. சோ அப்படியெல்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா நின்று போயிருச்சு, உங்க கல்யாணம் நடக்காம இருக்கு அப்படின்னா இப்போ இந்த சனி வக்கர காலகட்டங்கள்ல கண்டிப்பாக கடன் நிவர்த்தியும் ஆகும். கல்யாணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல வரன்களும் அமைஞ்சு வர போகுது. அதே போல நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள இருந்து வந்த மனக்கசப்புகள் இது எல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. சோ கடகம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதத்தை விட்டீங்கன்னா மறுபடியும் 12 வருடம் காத்திருந்துதான் உங்களுடைய பாவ கணக்கை கழிப்பதற்குண்டான ஒரு சிறந்த காலமாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்புகள் உண்டு. சோ இந்த மாதம் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சிவன் கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவசமாதி. தனித்தனியா ஜீவசமாதிகள் வச்சிருப்பாங்க, அவங்கள மட்டும் வச்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கனகம்பட்டியாருன்னு அவர் மட்டும் தான் அங்க இருப்பாரு. கோடி தத்தா மட்டும்தான் இருப்பாரு அந்த இடத்துல. மேல லிங்கம் வச்சிருப்பாங்க. பட் சிவன் கோவிலுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா. இப்ப பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல பாத்துட்டீங்கன்னா பதஞ்சலி சித்தர் அங்கதான் இருப்பாரு. அதே போல பாத்துட்டீங்கன்னா கரூர்ல இருக்கக்கூடிய கரூரார் பாத்துட்டீங்கன்னா சிவன் கோவிலுக்குள்ளதான் இருப்பார். திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா அந்த சித்தரும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளதான் இருப்பார். சோ இது போல இருக்கக்கூடிய சித்தர்களுடைய கோவில்ல போய் அமைதியா இருந்து சாந்தமா இருந்து ஒவ்வொரு கோவிலுக்குள்ள அங்க அலோவ் பண்றது இல்ல. போய் அங்க நிறைய வந்து எண்ணெய் ஊத்திட்டு வந்துடுறாங்க. சித்தர்களே அமைதி தேடிதான் அங்க வந்து இருக்காங்க. அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மௌனத்துலதான் வந்து இருப்பாங்க. நம்ம போய் கச்ச கச்சன்னு அங்க பண்ணிட்டு வர்றப்ப அவங்களுக்கு அது இன்னும் கோவத்தை அதிகப்படுத்தும். சோ போய் அந்த கோவில் உட்காந்து நீங்க எந்த இடத்தில் இருந்து அந்த சித்தரை நினைத்து நீங்க வழிபாடு செய்தாலும், மனதார நினைத்தாலும் உங்களுடைய பாவ கர்ம மூட்டைக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ இதுதான் இந்த வழிபாடுதான் கடகராசிக்கு இந்த மாசம் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. இந்த மாசம் நீங்க வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம், ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம், எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம், லைட் ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் செம்ம சக்சஸா இருக்கக்கூடிய கலரா இருக்கும். இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். இந்த மாசத்துல பாத்துட்டீங்கன்னா முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டிலேயே தான் இருக்கார், கூட சூரியன் இருக்கிறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா கேது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார். சனி பகவான் வக்ரகிதி அடைகிறார் 10ஆம் தேதி, ஆடி மாதம் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி வக்ரகிதி அடைகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. யாருக்கெல்லாம் சனி பயிற்சி ஆகி எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்கலீங்க, எங்களுக்கு சனி பயிற்சி ஆனதுல இருந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, இந்த சனி பகவான் 136 நாட்கள் வக்ரகதி அடைய போகிறார். ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து.
சோ அதுல இருந்து உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போறார். அப்ப உங்க ஜாதத்துல எடுத்து பாருங்க சனி வக்ரமானு. அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு 17ஆம் தேதி பயிற்சி ஆக போகிறார். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியாகவும் 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருக்க போறார். 20ஆம் தேதிக்கு மேல கடக வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ அங்க குரு சூரியன் புதன் சேர்க்கை பெரிய பினான்சியல் லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல ராகு கேதுகளுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல சுக்கிரன் இருக்கிறது, சுக்கிரனுடைய சாரத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது, ராகு கேதுகளுடைய சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறது. இப்படியெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் பெண் சாபத்தினுடைய உச்சமான ஜாதகம் உங்க ஜாதகம். அப்போ இந்த மாதம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்குது. அப்போ ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் ரொம்ப கவனமா இருங்க. நான் முதல் வீடியோல நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த சேர்க்கை மூலமாக நிறைய தவறான விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாம ஒரு பண ஏமாற்றமோ அல்லது தேவையில்லாம ஏதாவது ஒரு சங்கடங்களோ அவமானங்களோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு சேர்க்கை இது இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதற்குண்டான என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் கூட நாம இந்த சேனல்ல முழுமையா கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகள் எல்லாமே முழுமையா பாருங்க. பார்க்கும் பொழுது கிரகத்தோட சேர்ந்து வழிபாடுகளையும் கொடுக்கும் பொழுது நீங்க எந்த இறைவனை சரணடைகிறீர்களோ அந்த இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது.